மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 10th மேக்ஸில் மினிமம் மெட்டீரியல்லேருந்து மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது அணிகள். அதில் 91வது கணக்கு மினிமம் மெட்டீரியல்லேருந்து நான் செலக்ட் பண்ண சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் சொல்லித்தரேன். அதாவது ஈஸியான கணக்கு மட்டும்தான். இதை படித்தாலே உங்களுக்கு தேர்வுக்கு நீங்கள் நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக பெற முடியும் என உறுதி அளிக்கிறேன். இப்போ 91வது கொஸ்டின், ஷோ தட் தி மேட்ரிசஸ், 2 அணிகள் இருக்குது மேட்ரிசஸ். இந்த 2 அணிகளும் நம்ம பெருக்கும்போது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஏபின்னா என்ன? ஏயையும் பிஏயும் பெருக்கணும். பிஏன்னா பிஏயும் ஏயையும் பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஏபியும் பிஏயும் பெருக்கும்போது வர்ற மேட்ரிக்ஸு இதுக்கு சமமாக இருக்கணும். எதுக்கு? பியையும் ஏயையும் பெருக்கும்போது வந்த அந்த மேட்ரிக்ஸுக்கு, அந்த அணிக்கு சமமாக இருக்கணும். அதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா தமிழில் பரிமாற்று பண்புன்னு அர்த்தம். அது சரியானு செக் பண்ண சொல்கிறாங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுதா செக் பண்ண சொல்லலை, சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அதாவது அது பரிமாற்று பண்பை உறுதியளிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஏபி கண்டுபிடிப்போம். ஏபி ஈக்குவல் டு ஏ என்னது? 1 2 3 1. பிஏ பக்கத்தில் எழுதிக்கணும். பெருக்கல் தானே. 1 -2 -3 1. ரெண்டுத்தையும் பெருக்கிறது நான் சொல்லி தந்திருக்கிறேன். நல்லா கவனமாக பாரு. இதை மாதிரி போட்டுக்கணும். ஓகே. 1ஐயும் பெருக்கும்போது இந்த 1ஐயும் பெருக்குனா 1 வரும். அடுத்தது இந்த 2ஐயும் இந்த -3ஐயும் பெருக்கணும். ஓகே. இந்த உறுப்பு ரெண்டுத்தையும். இப்போ -6 வரும். இங்கே பக்கத்துலேயே போட்டுக்கணும். இதுதான் முதல் உறுப்பு. அடுத்தது இந்த 1ஐயும் இந்த -2, திருப்பி சொல்கிறேன், இந்த 1ஐயும் பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு என்ன வருது? 1. அடுத்தது இந்த 2ஐயும் இந்த -3ஐயும் பெருக்கணும். அப்போ -6. இது முதல் உறுப்பு. அடுத்தது 1 -2 பெருக்குனா -2 வரும். ஓகே. -2. அடுத்தது இந்த 1ஐயும் இந்த -2ஐயும் பெருக்கியாச்சு. இப்போ இந்த 2 இந்த 1 பெருக்குனா என்ன வரும்? +2. 2 2 +2 வரும். ஓகே. அடுத்தது இங்கே 3 பெருக்கல் 1 3. 1 பெருக்கல் -3. திருப்பியும் 3 பெருக்கல் -2 -6. 1 பெருக்கல் 1 +1. இதுதான் ஏபி. ஏபி என்ன? 1 -6 வந்து -5 வரும். 2 + 2 0. 3 -0 3 -3 0. இது வந்து -6 +1 -5. இதுதான் ஏபி. இப்போ பிஏ கண்டுபிடிக்கலாம். பிஏ முதல்ல எழுதிக்கோ. 1 -2 -3 1. ஏ என்னது? 1 2 3 1. ஓகே. இப்போ இரண்டுத்தையும் பெருக்கலாம். நல்லா பெருக்கிறது கவனிச்சிக்கோ. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இது மாதிரி கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம பெருக்கணும். நல்லா கவனிச்சிக்கோ. விரல் வச்சு காமிக்கிறேன். 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். பெருக்குனா 1 வரும். அடுத்தது -2ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கு. -6. இதுதான் முதல் உறுப்பு. சரியா? அடுத்தது 1ஐயும் இந்த 2ஐயும் பெருக்கணும். 2. -2ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குனா -2. அடுத்தது இந்த -3ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். இந்த கோட்டுக்கு முன்னாடி -3 வரும். அடுத்தது 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா +3 வரும். அடுத்தது இந்த -3ஐயும் இந்த கோட்டுக்கு அப்புறம் இங்கே இருக்குல்ல இந்த நம்பரு -6 வரும். அது 1ஐயும் பெருக்குனா 1 வரும். +1. என்ன வருது ஆன்சரு? -5
2 மைனஸ் 2 0, இங்கேயும் 0, இங்கே -5. இப்போ ஏபியும் பிஏவும் சமமாக இருக்குது. அதே தான், அதே நிறை 0 5 0 -5. இதே நிறை 1 2 சமமாக இருக்குது. ஒன்றாவது ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷன். தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபைடு அப்படின்னு இங்கிலீஷில் எழுதணும். தமிழில் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 3.69 இருக்குது. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் அதை. இப்போ வேறு கணக்கு, இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இப்போ அடுத்தது இதே பெருக்கல் கணக்கு தான் பார்க்கலாம். இது நல்லா கவனி, ரொம்ப ஈஸியானது. கவனித்தா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது ஏன்றது இதெல்லாம் புது வார்த்தைகள். காஸ் தீட்டா எப்படி படிக்கணும்? இதை காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா, இது வந்து காஸ் தீட்டான்னு படிக்கணும். சைன் தீட்டா, இதுவும் சைன் தீட்டான்னு படிக்கணும். நம்ம காஸ் தீட்டா, இது காஸ் தீட்டா, தீட்டான்னு படிக்கணும். இப்படி 0 போட்டு அடித்து விட்டா அது தீட்டா. நல்லா படிச்சுக்கோ. இப்போ a² + b² = ஐன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஐனா என்னது? ஐனா I2னா 1 0 0 1. இது வந்து மாறாது. I2ன்றது 1 0 0 1. இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுதான் ஆன்சர் வரணும். இப்போ a² கண்டுபிடிப்போம். a²ன்னா என்னது? a பெருக்கல் a. a என்ன? காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஓகே, அதை திருப்பியும் நம்ம பெருக்கணும். காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஏயும் பெருக்குனா என்ன வருது நம்மளுக்கு? பெருக்கு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ்² தீட்டா. ஓகே, காஸ்² தீட்டாவை இப்படி எழுதணும். காஸ்² தீட்டா. ஓகே, காஸ் தீட்டா இன்ட்டு இந்த கோடு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் நான். நல்லா இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுக்கிட்டால் தான் உனக்கு ஈஸி. இந்த மாதிரி போட்டுக்கணும், ஒரே ஒரு கோடு. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ்² தீட்டா. அப்புறம் 0 பெருக்குனா 0 தான் வரும். அதனால் நீ போட தேவையில்ல. அது அடுத்தது என்ன பண்ணோம்? காஸ் தீட்டா இந்த உறுப்பு எழுதியாச்சு, காஸ்² தீட்டான்னு. அடுத்தது இங்கே இருக்கிற உறுப்பு எழுதணும். காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. அப்போ இந்த உறுப்பு 0 0 வரும். ஓகே, அடுத்தது இது பார்க்கலாம். இது 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0. அப்புறம் காஸ் தீட்டா இன்ட்டு 0 0. ஓகே, இந்த உறுப்பும் 0. அடுத்தது இது என்ன பார்க்கலாம்? இதுவும் என்ன வரும்? அடுத்தது 0 இன்ட்டு 0 அப்புறம் ப்ளஸ் காஸ்² தீட்டா. இதையும் காஸ் தீட்டா பிறகுனா காஸ்² தீட்டா. இங்கே காஸ்² தீட்டான்னு வரும். மனப்பாடம் பண்ணிக்கோ. உனக்கு புரியலன்னா காஸ்² தீட்டா 0 0 காஸ்² தீட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது b² கண்டுபிடிக்கலாம். b² என்னது? சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஓகே, இதுவும் என்ன வரும்? இதே மாதிரி தான் வரும். sin² தீட்டா 0 0 sin² தீட்டான்னு வரும். ஓகே, sin² தீட்டா 0 காசு 0 அப்புறம் sin² தீட்டான்னு வரும். இதே மாதிரியே போட்டுக்கணும். a² + b² இப்போ கண்டுபிடிக்கணும். a² என்ன வந்தது? cos² தீட்டா 0 அப்புறம் 0 sin² தீட்டா. சாரி, இங்கேயும் cos² தீட்டா தான். ஓகே, இங்கேயும் cos² தீட்டா பார்த்து எழுதிக்கணும். cos² தீட்டா ப்ளஸ் இங்கே என்ன வருது? sin² தீட்டா 0
0 sin ஸ்கொயர் தீட்டா. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 0 0 1 தட் இஸ் ஈக்குவல் டு I2. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா இதை அப்படி அப்படியே ஆட் பண்ணிக்கணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது வேல்யூ? 1. அப்போ இங்கே இருக்கிறது 0 0. அதே மாதிரி இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. அதாவது காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா படி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது 1. அது வந்து ஃபார்முலா. ஓகே. ஸோ இந்த அடிஷன் என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறதையும் ஆட் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 ஆன்சரு. இப்போ 0 + 0 1. இங்கேயும் 0 + 0 0. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு இதுன்னா, அதாவது காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டானா ப்ரூவ் தட் ஏ பெருக்கல் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏடி முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏடி என்னது? ஏ டிரான்ஸ்போஸ் நிரலாக மாற்றணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஏ என்னது? காஸ் தீட்டா சைன் தீட்டாவை இப்படி எழுதணும். காஸ் தீட்டா சைன் தீட்டா காலமாக எழுதியாச்சு. அப்புறம் மைனஸ் சைன் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா எழுதியாச்சு. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏ பெருக்கல் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ என்ன? காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? நம்ம கண்டுபிடிச்சதை எழுதணும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே. சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, அதுவும் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நல்லா கவனிக்கணும். அடுத்தது காஸ் தீட்டா இதையும் சைன் தீட்டாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? காஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். பார்த்து மைனஸ் சைன் போட்டுக்கணும். அடுத்தது இது சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. அப்போ ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா எழுதிக்கணும். ரெண்டாவது உறுப்பு இது. அடுத்தது நல்லா கவனி. முதல் உறுப்பு என்னது? காஸ் தீட்டாவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் சைன் தீட்டாவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். அதான் எழுதிட்டேன். அடுத்தது ரெண்டாவது உறுப்பு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, அதான் மைனஸ். ஓகே. அடுத்தது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது கீழே மைனஸ் சைன் தீட்டாவையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இப்படி எழுதிக்கணும். அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணனா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் இதையும் பெருக்கணும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நான் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? 1ன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா 1. இப்போ இது மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, இது வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 0 வரும். அடுத்தது அதே மாதிரி தான் இதுவும் 0 வரும். இங்கேயும் 1 வரும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானும் 1 தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு I2. 1 0 0 1னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? I2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெரிஃபைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த ஒரு கணக்கோட முடிச்சிடலாம். நல்லா கவனி. வெரிஃபை ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டாங்க. வென் ஏ ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும்போது ஏ ஸ்கொயர்ட் வந்து I2வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும். இப்போ ஏ ஈக்குவல் டு என்னென்னு இருக்குது? திருப்பி மல்டிப்ளிகேஷன் தான். 5
6 மைனஸ் 4. அதனால் நீங்கள் இந்த சின்ன பெரிய மல்டிப்ளிகேஷன் 3x3 மல்டிப்ளிகேஷன் 3/3 அதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த 2/2 அதாவது 2 பெருக்கல் 2 ரெண்டு நிரலையும் பெருக்கிற கணக்கை நல்லா திருப்பி போட்டு பார்த்துக்கணும். இப்போ இது ஏ ஸ்கொயர்னா ஏ பெருக்கல் ஏ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ பெருக்கல் ஏ 5 மைனஸ் 4 6 மைனஸ் 4 பெருக்கல் மைனஸ் 5. ஓகே, 6 மைனஸ் 5ன்னு இருக்குது பாரு. 5 மைனஸ் 4 இது 5 மைனஸ் 5. இப்போ ஏ பெருக்கல் ஏ 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5. நல்லா பெருசாக அவனுக்கு புரியணுன்றதுக்காக இப்போ இதை பெருக்கணும். இந்த கோடு நிச்சயமாக போட்டுக்கோ, அப்போ தான் உனக்கு நல்லா புரியும். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும். 5ஐயும் பெருக்கினா 25 மைனஸ் 4ஐயும் கீழே இருக்க எந்த நம்பரையும் பெருக்கினா மைனஸ் 6 என்ன வரும்? 1 6 6 2 6 12 3 6 18 4 6 24 24. அடுத்தது இந்த 5ஐயும் 4ஐயும் பெருக்கணும். இங்கே இருக்குது இந்த கோட்டுக்கு அப்புறம் இருக்குது 5 மைனஸ் 20 மைனஸ் இங்கே இருக்குது. அடுத்தது 4ஐயும் இதையும் பெருக்கினா இங்கேயும் மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 20. ஓகே, ப்ளஸ் 20 வரும். அடுத்தது 6ஐயும் 5ஐயும் பெருக்கினா 30 6 5 30 மைனஸ் 5ஐயும் இதையும் பெருக்கினா மைனஸ் 30 வரும். ஓகே, அடுத்தது 6 24 மைனஸ் 24 5 25 ப்ளஸ் 25. ஏன்னா மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் வரும். 5ஐயும் பெருக்கினா 25 வரும். இப்போ 25 மைனஸ் 24 1 மைனஸ் 20 ப்ளஸ் 20 0 இதுவும் 0 இங்கேயும் ப்ளஸ் 20 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2/2 அதாவது I2. ஸோ ஏனுடைய மேட்ரிக்ஸ் 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5 இப்படி இருக்கும்போது நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்குது? I2 கிடைக்குதுன்னு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா திருப்பி போட்டு பாருங்கள். நல்லா போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மொழி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.